என்னடா ஏதோ அன்பாக்சிங் போயிட்டு இருந்துச்சு குறுக்க வந்து பேச பார்க்குறீங்களா? ரீசன் இருக்குங்க. பிகாஸ் இந்த வீடியோ நம்ம சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா, ஏன் இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கணும்னு நினச்சேன். என் பேர் மோகன், இது நம்ம புது சேனல். குருவியின் பிள்ளையடா இங்கே நித்தம் நித்தம் ஞாயிறடா இனி திங்கட்கிழமை எங்கட்கில்லையடா. அதெல்லாம் சரி, ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்கிறேன், அப்போ எதுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அது ஒரு ஆக்ஷன் கேமரா? நீங்கள் என்ன டெக் சேனலாக கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். நம்ம எக்ஸாக்ட் டெக் சேனல் கிடையாது. பட் நான் யூஸ் பண்ண போகிற கேஜெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்ப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீடியோவே கேமராவோட அன்பாக்சிங்கான ரீசன், இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர போகிற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் இந்த கேமராவில் எடுக்க போகிறோம். வெல், இது இல்லாமல் நம்ம சேனல் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, vlogs அண்ட் சில ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுது. அண்ட் எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் Insta360 அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ கைஸ், Insta360 அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு கேமரா. ஸோ லெட் ஸ்டார்ட் அன்பாக்சிங் இட். ஸோ ஃபஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே வி காட் திஸ் டைனி ஆக்ஷன் கேமரா, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட். அதை எடுத்தோடனே வச்சுட்டாங்க. அண்ட் இது வந்து இங்கே மேக்னெட் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மெட்டல் வச்சு அழகாக அதை பேக் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லுக்கிங் குட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கேமரானால உங்களுக்கு நிறைய ஆங்கிள்ஸ் கிடைக்கும், நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வியூஸில் எடுக்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். தென் பாக்ஸை ஃபர்தராக ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அது. அண்ட் நமக்கு இங்கே ஒரு ஆக்சசரிஸ் பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்சசரிஸ் இந்த மெயின் பாக்ஸில் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, வி ஹாவ் த வாரண்டி கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, யூசர் மேனுவல், வாரண்டி கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த இன்னொரு ஆக்சசரி இருக்குது, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி வச்சிட்றேன். அண்ட் இங்கே ஓகே, இங்கே வந்து ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டைப் சி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் என்ன யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் திஸ் ஈஸி கிளிப். ஓகே, இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கேமரா டேரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் இந்த கிளிப்பை வந்து உங்களோட ஸ்லிங் பேக் இல்லைனா கேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு புது வியூ கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த GO3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வாட்டருக்குள்ளே எவ்வளோ டெப்த் வேணால் கொண்டு போகலாம். ஜஸ்ட் அரௌண்ட் 5 feet ஐ பிலீவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ஓகே, நமக்கு வந்து இங்கே ஒரு மேக்னெட்டிக் பெண்டன்ட் இருக்குது. நீங்கள் அகெயின் இந்த GO3 வந்து நீங்கள் இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட், நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கழுத்தில் பெண்டண்ட்டாக மாட்டிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அட்ஜஸ்டபிள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். அண்ட் தென் இங்கே 2 ஹோல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு ஹோல் ஒரு கயிறு இருக்குது, இங்கே ஒரு கயிறு மாட்டிட்டிங்கன்னா இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ தட் இட் ஒன்ட் மூவ். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் பாட். ஓகே, ஸோ இது அனதர் இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃபார் த கேமரா. இது வந்து நம்ம கேமராவை இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். கேமராவில் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம், என்னெல்லாம் கேப்சர் பண்ணுறோமோ அது வந்து இங்கே டிஸ்பிளே, இங்கே வியூ பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபி வியூவில் பார்க்குறீங்கன்னா உங்களை நீங்கள் அப்படியே இந்த டிஸ்பிளேல எப்படி ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஆக்ஷன் பாட் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், விச் இஸ் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப். பட் கேம் அளவுக்கு GO3 அளவுக்கு இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அகெயின் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை மறுபடியும் அன்மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு அடுத்து வந்துட்டு ஓகே ஒரு பக்கிள் அண்ட் பவர் ஸ்டாண்ட் சேர்ந்து கிடச்சிருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து நம்ம ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம், எந்த ஆங்கிளில் வேணால் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த பேடோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து ஏதாச்சும் ஒரு நான் ஸ்டிக்கி சர்ஃபேஸில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஒட்டும் ஆக்சுவலி.
அண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேமரா எப்படி மவுண்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். Go3 மட்டும் மவுண்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆங்கிள் எப்படி செட் பண்ணலாம்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஆர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட் வாட் எவர் இட் இஸ், எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, பை மிஸ்டேக் கேம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிவட் ஸ்டாண்டில் வந்து கேமரா அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் 2 சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் தென் இந்த ஸ்டாண்டில் அகைன் நீங்கள் ஆக்ஷன் பாடோட கூட யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்க கிளிப்போட ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆகிடும். இட்ஸ் இஸ் ஸோ ஸ்ட்ராங். அகைன் நீங்கள் இதுலேயும் ஆங்கிள்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு அகைன் யூ கேன் கிளிக் திஸ் பட்டன், இப்படி எடுத்திங்கன்னா ஓகே டன். அண்ட் இதில் இன்னொரு யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே Go3 தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் த ஷார்ட்ஸ் அண்ட் அதை நீங்கள் வந்துட்டு பாட் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் போதுமே இதில் வியூ பண்ணிக்கலாம். இது இதோட இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ நான் உங்களுக்கு இப்போ கேமராவை ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இதுதான் பவர் பட்டன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கேம் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இதில் ஒரு ஃபிம்வேர் அப்டேட் இருந்துச்சு. நான் அந்த அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மேலே இருக்க இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டேக் சம் செல்ஃபி கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் வாட்டருக்குள்ளே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எங்கள் ஆக்ஷன் பாட்டோட யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்லேயோ என்ன பண்ணலான்னா நீங்கள் Go3 மட்டும் தனியாக அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் கேமில் என்ன கவர் ஆகுதுன்றது வந்துட்டு உங்களுக்கு பாடில் தனியாக காட்டும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் போதும் யூ கேன் see the content in the display. இப்போ வாட்டர் ப்ரூஃப்னால் நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணலாம். வாட்டருக்குள்ளே என்ன நடக்குன்றதை வந்து நீங்கள் இந்த பாட்டில் கூட கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் Insta360 அன்பாக்சிங் இவ்வளோ தான் கைஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது, லைக் நான் இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றது நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங், ஸ்டே சேஃப்.